ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 2 அப்கமிங் எபிசோடுக்கான 2 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரிவ்யூ, ஒன்று இன்னும் ப்ரோமோ ஒன்று. ஸோ ரெண்டுத்தையும் பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கூடவே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம தீபா வந்துட்டு மலையிலேருந்து விழுந்துட்டாங்க. ஏங்க தானே விழுகலை. அந்த ஐஸ்வர்யா ரொம்ப நாளாக தீபாவை கொலை பண்ணணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு தான் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நம்ம தீபா மலை ஓரத்தில் நிற்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இதை பயன்படுத்தி தான் அந்த ஐஸ்வர்யா தீபாவை மலையிலேருந்து தள்ளிவிட்டு கொன்னேட்டாங்க. ஸ்பாட்லேயே நம்ம ரியா, ரம்யா, தீபா 3 பேருமே இறந்துட்டாங்க. தீபா ரம்யாவோட சாரியை கார்த்திக்கிட்ட கொண்டாந்து காமிச்சு சரவணன் வந்துட்டு தீபா இறந்துட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இது கேட்டுட்டு நம்ம கார்த்திக்கு கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே முடியல. கண்டிப்பாக தீபா இறந்துறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு கார்த்தி மறைக்கிறாரு. ஆனால் சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி எங்கள் கையில் கிடைக்கிற அந்த எவிடன்ஸை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்கிறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஒரு விஷயத்தை கோரிக்கையாக வைக்கிறாரு சரவணன் கிட்ட. இங்கே பாருங்கள் சரவணன், எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. தீபா உயிரோடு இருக்காங்க, அவங்க இங்கேயும் ஒரு இடத்துல இருக்காங்க, இன்னும் நான் கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிறத தான் என் வீட்டில் உள்ள எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதை கண்டினியூ பண்ணியே ஆகணும். தயவு செஞ்சு தீபா இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த எங்கள் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்திடாதீங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி கார்த்தி, ஆனால் ரொம்ப நாள் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது கார்த்திக் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சார் நீங்கள் இந்த விஷயத்த மட்டும் வீட்டில் சொல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு ரொம்ப வலுக்கட்டாயமாக கேட்க சரவணனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கார்த்தியோட முகத்தை பார்த்துட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஸோ கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு தீபா செத்து போயிட்டா அப்படின்னு. ஆனால் இன்னும் எதுக்காக குடும்பத்துக்கிட்ட ரிவீல் பண்ணாமல் இருக்கான்? சரி, நம்ம அவனை தூண்டி விட்டு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. கார்த்தி, நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஈடக்கூடமாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு புரியுது. நீங்கள் விஷயத்த சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ஐஸ்வர்யா, தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தீபாவை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஓ அப்படியா கார்த்தி, சரி அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி அந்த இடத்துலேருந்து போனதோட ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கார்த்தி நீ என்ன பண்ணாலும் தீபாவை இனிமேல் உன்னால் கூட்டிகிட்டு வர முடியாது, அவள் செத்து மேலே போயிட்டான் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த குடும்பத்தையும் இந்த தீபாவையும் பழி வாங்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சேன். இப்போ நான் நினச்சது நிறைவேறிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கார்த்தி ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். மனசுக்குள்ளேயே அழுகட்டும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மீனாட்சியை காமிக்கிறாங்க. மீனாட்சி நேராக மைதிலி கிட்ட, மைதிலி தீபா அப்படி எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அதான் மீனாட்சி எனக்கும் தெரியல, தீபாவை நினச்சி பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குது. அத்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படி கார்த்தி கண்டுபிடிச்சிருந்தா இன்னொரு தீபா ஓடி வந்திருப்பா அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஆனால் தீபா இன்னும் பராமரிக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப சந்தேகமாக இருக்குது, தீபாவுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ அப்படின்னு. அப்போ மீனாட்சி நேராக மைதிலி கிட்ட, மைதிலி தெரிஞ்சும் தெரியாமலும் அந்த மாதிரி சொல்லிடாத, தீபாவுக்கு ஏதாவதுன்னா கண்டிப்பாக அத்தையால் தாங்கிக்க முடியாது, நம்மளாலையும் தாங்கிக்க முடியாது, கண்டிப்பாக கார்த்திக் தம்பி தீபாவை கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு. இதை கேட்ட மைதிலி சொல்கிறாங்க, நானும் அதே தான் ரொம்ப நேரமாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், தீபாவை கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு மைதிலி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் வெளியில் வராங்க. டாக்டரை பார்த்ததோட அருண், ஆனந்த், அருணாச்சலம் 3 பேருமே போய் நிற்கிறாங்க. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, என்ன சார் தீபாவை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? ரொம்ப நேரமாக மேடம் தீபா தீபான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தீபா மேடத்தை சீக்கிரம் கூட்டிகிட்டு வரீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் டிலே பண்ணுற ஒவ்வொரு நேரமும் அபிராமியோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறத ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு டாக்டர் கேட்குறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, சார் தீபாவை கூட்டிகிட்டு வரதுக்காக தான் கார்த்தி போயிருக்கான், கொஞ்ச நேரத்தில் கார்த்தி தீபாவை கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு. இது கேட்டுட்டு டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நான் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன், ஆனால்
பேஷண்ட் வெயிட் பண்ணுவாங்களா சார்? அவங்களுக்கு இப்போ ரொம்ப சிவியரான கண்டிஷன் போயிட்டுருக்கு. எந்த நேரத்துலையும் அவங்க இப்படியே புலம்பிக்கிட்டு கோமாவுக்கு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ சீக்கிரம் அவங்களுக்கு சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு அவங்க வந்துட்டு நார்மல் ஆகணும். அதுக்கு தீபா வேணும் அப்படின்னு இது கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, சார் ஒரு 5 நிமிஷம் சார், கண்டிப்பாக கார்த்தி தீபாவை கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு. அப்போ ஆனந்த் நேராக வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுண்ணா அப்படின்னு சொல்ல, அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி தீபா எப்போ தான்ப்பா வருவா? இங்கே வந்துட்டு டாக்டர் கேட்குறாங்க, தீபா வந்தாதான் அம்மா உயிர் பழைப்பாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாரு. கேட்கும் பொழுது ரொம்ப பயமாக இருக்குது கார்த்தி அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா நான் தீபாவை கூட்டிகிட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அருணாச்சலம் கேட்குறாரு கார்த்திகிட்ட. அருணாச்சலம் கேட்குறாரு ஆனந்திக்கிட்ட, ஆனந்த் என்னதாப்பா நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. ஏன் கார்த்தி தீபாவை கூட்டிகிட்டு வரத்துல டிலே பண்ணுறான்? தீபாவுக்கு ஏதாவது ஆகிருச்சோ அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, மாமா அதைத்தான் நானும் வந்துட்டு கார்த்தி தம்பிகிட்டே கேட்குறேன். ஒரு வேளை தீபா செத்து போயிட்டா அப்படின்னா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே, இதுக்காக நம்ம எல்லாரையும் இப்படி ஏமாத்துறாரு அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சி செம்ம காண்டாக்குறாங்க. ஏய் நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இப்படி டக்குன்னு தீபா செத்து போயிட்டான்னு சொல்கிறேன், உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் ரியாலிட்டியாக தான் சொன்னேன். ரியாவை வந்துட்டு ஷூட் பண்ணிட்டாங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க. அப்புறம் ரம்யா பாறையிலேருந்து குதித்து சேர்த்துட்டாலாம். அவளோட புடவையை கூட சரவணன் ரீசெண்டாக கார்த்திகிட்ட காமிச்சிருக்காங்க, ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரம்யாவோட புடவை தான், ரம்யா இறந்துட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தீபா மட்டும் எப்படி உயிரோடு இருப்பா அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக தீபாவுக்கும் ஏதாவது ஆகியிருக்கும். ஏன் நீங்கள் எல்லோரும் ரியாலிட்டிக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சி சொல்கிறாங்க, இப்படி அசிங்கமாக உன்னால் யோசிக்க முடியுதோ தெரியல. கரெக்டாக தீபாவை இத்தனை நாளும் வந்துட்டு பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதை வச்சு தாண்டி நீ பேசுகிற அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. தீபா இந்த வீட்டில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு எனக்கு தெரியும். அவன் அந்த அளவுக்கு சீக்கிரம் சாகணும் அப்படின்லாம் நான்லாம் நினைக்க மாட்டேன். ரியாலிட்டியை தான்ப்பா சொன்னேன். எப்போவுமே நான் என்ன சொன்னாலுமே என்னை பேசிகிட்டே இருங்க அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஏதாவது வாயை திறந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், வாயை மூடிக்கிட்டு ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, நீங்கள் இப்போ எல்லாரும் என்னைய வந்துட்டு தட்டி கழிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக தீபா செத்துட்டான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே நியூஸ் வரும். அப்போ உங்கள் முகமெல்லாம் வாடி போயிருக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு அந்த சேரில் உட்காடுறாங்க. அப்போ அருண் நேராக மீனாட்சியை பார்த்து, இங்கே பாருங்க அண்ணி, அவள் அப்படித்தான் லூஸு மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அவள் பேசுகிறது எல்லாம் அதில் வாங்காதீங்க, தீபாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது. கார்த்தி தீபாவை கூப்பிட தான் போயிருக்கான் அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி அப்படின்ட்டு. மீனாட்சியும் மைதிலையும் நேராக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக பிள்ளையார் சாமி இருக்காங்க, அங்கே போயிட்டு நேராக மீனாட்சி வேண்டுறாங்க, தீபா இன்னுமே வந்துட்டு எங்கே இருக்கான்னே தெரியல, அந்த ரியாவும் ரம்யாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா அந்த ஐஸ்வர்யா. என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை, நீங்கள் தான் எப்படியாவது வந்துட்டு காப்பாற்றணும் தீபாவை அப்படின்னு மீனாட்சியும் மைதிலையும் சாமிக்கிட்ட வேண்டுறாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி செம்ம மாசான ஒரு சீனை காமிக்கிறாங்க. என்னென்னா ஒரு போலீஸ் ஜீப்பை காமிக்கிறாங்க. அந்த ஜீப்புக்குள்ளே ஒரு லேடி உட்காந்துருக்காங்க, ஃபேன் ஷர்ட் போட்டுக்கிட்டு. பக்கத்தில் ஒரு போலீஸ் உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் இறங்கி வந்துட்டு நேராக பக்கத்தில் ஒரு உள்ளவர்கிட்ட, இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டு பார்டரை வந்து தாண்டியாச்சு, நீங்கள் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேளுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் எல்லாமே பெர்மிஷன் வாங்கியாச்சு சார் அப்படின்னு. அதுக்கு அந்த போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாரு, பக்கத்தில் ஒரு மலை இருக்குதுன்னு கேள்விப்பட்டனே, அந்த மலை கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஆமாம் சார் அந்த மலை கரெக்டாக இருக்கும், இப்போ ரீசெண்டாக கூட 2 லேடி வந்துட்டு மேலேருந்து விழுந்து செத்துட்டாங்களாம், அந்த மலை பர்ஃபெக்டாக இருக்கும் சார், யாருக்குமே வந்து சந்தேகம் வராது அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த போலீஸ் சொல்கிறாரு, சரி ஓகே, நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த லேடியை நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம்ல, அவளை வந்து கரெக்டாக அந்த மலைக்கு கொண்டுட்டு போயிட்டு ஷூட் பண்ணி கொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, கரெக்டாக சார், யாருமே பார்க்க மாட்டாங்க, கேட்டால் வந்துட்டு அந்த பொண்ணை தப்பிச்சு ஓட பார்த்தா அதனால ஷூட் பண்ணிட்டோன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்து இன்னொரு அந்த லேடிக்கிட்ட உட்காந்துருந்த கான்ஸ்டபிள் அங்கேருந்து ஓடி வந்து, சார் என்னை ஷூட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, நான் எதுக்கடா ஒன்று ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்க, அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் நீங்கள் நீ ஷூட் பண்ண போகிறீங்கன்னா அந்த பொண்ணு சொன்னிச்சு சார் அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் கேட்குறாரு, யாரா சொன்னது அப்படின்னு. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, இதோ அந்த பொண்ணு தான் அப்படின்னு. அப்போ போலீஸ் ஜீப்புக்குள்ளேருந்து தீபா மாதிரியே இருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் கீதா, ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு கீழே இறங்கி நான் தான் சார் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ
கீதா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதா, நான் லிப்ஸிங்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சரி ஓகே வண்டிக்குள்ளே ஏறு அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, என்னை போட்டு தள்ளுறதுக்காக தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு கீதாவை பிடிக்கிறாரு. அப்போ கீதா டக்குன்னு அவரை தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்துட்டு டே என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவளை துரத்துங்கடா, அவளை காலி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பெரிய இடத்துக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது, நம்ம காசு வாங்கிட்டோம், துரத்துங்கடா அப்படின்னு சொல்ல கான்ஸ்டபிள் 2 போலீஸ் எல்லாருமே சேர்ந்து நேராக அந்த கீதாவை துரத்துறாங்க. கீதா ஓடி போய் கரெக்டாக அந்த மலைக்கு பக்கத்தில் ஒழிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு சங்கடம் தாங்க முடியலை. தீபா அப்படி எங்கே தான் போயிருப்பா அப்படின்ட்டு கார்த்தி அதே மலை பக்கமாக வந்துக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அந்த கீதா ஓடி போய் கார்த்தியோட கார் முன்னாடி விழுந்து மயங்க போட்டுடுறாங்க. அப்போ கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, யார் இந்த பொண்ணு நம்ம காருக்கு முன்னாடி கீழே விழுகிறாங்களே அப்படின்ட்டு கார்த்தி காரை நிப்பாட்டிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு தீபா மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சியாகி தீபா தீபா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி அந்த பொண்ணை தூக்கி காரில் போட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த பக்கமாக போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ ஒரு போலீஸ் சொல்கிறாரு, அந்த பொண்ணு எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு. அதுக்கு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, தெரியல சார், ஆனால் அந்த பொண்ணுக்கு நம்ம திட்டம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அதனால மறுபடியும் அந்த பொண்ணு நம்ம கைக்கு அம்பிட மாட்டோம் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சரி ஓகே அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நம்ம நேரடியாக பார்த்தா அவளை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கான்ஸ்டபிளும் சரி சார் நீங்கள் சொல்கிறதும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, இப்போ நம்ம அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை தான் வந்து வறுத்தெடுப்பாங்க, ஸோ நம்ம வந்துட்டு அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னே சொல்லிடுவோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கீதாவை வந்துட்டு கார்த்தி நேராக வண்டியில் தூக்கிட்டு போகிறாரு. அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபா 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 என்னாச்சு உங்களுக்கு, என்ன ஃபேன் ஷர்ட்லாம் இருக்கீங்க, உங்களை யாருன்னு எனக்கு அடையாளமே தெரியலையே அப்படின்ட்டு கார்த்தி புலம்புறாரு. அப்போ கார்த்தி கொண்டு போய் அந்த கீதாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் வெளியில் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், இந்த பொண்ணுக்கு லைட்டாக மயக்கம் தான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி எப்போ கண்முழிப்பாங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, கண்முழிச்சாச்சு சார் அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே வராரு. வந்து பார்த்தா அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குறாங்க, நான் எங்கே இருக்கேன், யார் நீங்கள் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா என்ன தெரியலையா தீபா, நான் தான் கார்த்தி, என்ன தீபா எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா நேராக கார்த்தியை பார்த்து, யாருப்பா நீ, கீதா நேராக கார்த்தியை பார்த்து, யார் பண்ணி, உன்னை யாருன்னே எனக்கு தெரியல, நீ என்னை தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு. அப்போ கார்த்தி அதிர்ச்சியாகி, நீ எங்கேருந்துமா வர, நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்க, அப்போ கீதா சொல்கிறாங்க, நான் பக்கத்து மாநிலத்துலேருந்து வரேன், என்னை வந்து கொலை பண்ணுறதுக்காக தான் அந்த இன்ஸ்பெக்டர் பிடிச்சிட்டு வந்தாங்க, நான் எப்படியோ அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டேன், நீங்கள் வந்துட்டு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ கார்த்திக்கு ஒரு யோசனை, தீபா வந்தால் தான் அபிராமியோட உயிர் பிழைக்கும் அப்படிங்கிறத நம்ம கார்த்தி உணர்றாரு. உடனே கார்த்தி நேராக கீதாவை பார்த்து, இங்கே பாரு, கண்டிப்பாக நீ வெளியில் போனாலும் அந்த போலீஸ் வந்துட்டு உன்னை விடமாட்டாங்க, கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக நீ ஏன் வீட்டில் தங்கிக்கிட்டேன்னா உனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு. அப்போ கீதா கேட்குறாங்க, நான் எதுக்கு உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை கீதா, எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, இப்போதைக்கு நீ எங்கள் வீட்டில் வந்துட்டு தீபாவாக நடிச்சியன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கு கீதா கேட்குறாங்க, என்ன தீபாவாக நடிக்கணுமா, அந்த தீபா யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்க கீதா அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது, இவ அப்படியே என்ன மாதிரியே இருக்கா, என்ன கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இவ வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் ஒருத்தி வந்து தீபாவை கொன்னுட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கீதா. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது, ஆனால் வந்துட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கேப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன், தயவு செஞ்சு என் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ தான் தீபா அப்படின்னு சொல்லி நடித்தாலே போதும் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், ஆனால் அந்த தீபா பொண்ணு எப்படி இருப்பா, எப்படி பிஹேவ் பண்ணுவா, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் ரொம்ப ஈஸி, தீபா அதிகமாக யாரையும் எதிர்த்து பேச மாட்டா, அமைதியாக இருப்பா, நல்லது கெட்டது பார்த்து தான் பேசுவா அப்படின்னு. அப்போ அந்த கீதா சொல்கிறாங்க, இது தானப்பா எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள்,
நீங்கள் அதிகமாக யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதே நல்லது தான். நீங்கள் எங்கள் அம்மா வந்துட்டு உயிர் பழைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அது வரைக்கும் எங்கள் அம்மா கூட இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் உங்கள் ரூட்டை பார்த்துக்கிட்டே நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, கெஞ்சிறதை பார்த்தாலும் ரொம்ப பாவமாக தான் இருக்குது. சரி, உன் அம்மாவோட ஃபோட்டோ காமி அப்படின்னு. அப்போ கார்த்தி அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்ததோடையே என்னென்னு தெரியல, கீதாவுக்கு எமோஷ்னல் ஆகுது. அப்போ கீதா சொல்கிறாங்க, இவங்க என் அம்மா மாதிரியே இருக்காங்க தெரியுமா. சரி, உனக்காக இல்லைனாலும் இந்த அம்மாவுக்காக நான் கண்டிப்பாக உன் வீட்டுக்கு பாறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, இதே மாதிரி வரக்கூடாது, சாரீ கட்டிக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, என்ன சாரியா? சாரி என் லைஃப்பில் ஒரே ஒரு தடவை தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும், சரி ஓகே உனக்காக சாரீ கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்துட்டு சாரீ எல்லாம் வியர் பண்ணிவிட்டு நேராக நம்ம கார்த்தி சொன்ன இடத்துக்கு நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. கார்த்தி நேராக கீதாட்ட, இங்கே பாருங்கள், அவங்க வந்துட்டு முக்கியமாக ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க குறுக்கு கேள்வியெல்லாம் நிறையவே கேட்பாங்க, அதனால அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, யார் பேசினாலும் நான் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் யார் யார் இருக்கா, உன்னோட ரிலேஷன் யார் யார் அப்படிங்கிறத நீ சொல்லிட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கு கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிச்சு, இவங்க தீபாவோட அண்ணி, இவங்க அக்கா, இவங்க வந்துட்டு பெரியக்கா, இதான் அருண், ஆனந்த், இவங்க தான் அபிராமி, இவங்க தான் அருணாச்சலம் அப்படிங்கிறது ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காமிக்க கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி நேராக ஹாஸ்பிட்டல் கூட போகிறாங்க. அங்கே போனதோட அருணாச்சலம் கேட்குறாரு, கார்த்தி எங்கப்பா தீபா, டாக்டர் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கார்த்தி சொல்ல போகிறான், தீபா செத்துட்டான்னு சொல்ல போகிறான் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஐஸ்வர்யா. அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து தீபா வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு நேராக தீபா உருவத்தில் இருக்க கீதா வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததோடு அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு அப்பாடா தீபா வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாடி போடுது. என்னடா இது, கொலை பண்ணவன் நேரில் வந்து நிற்கிறாளே, ஐயோ நம்மளை பார்த்தா காட்டி கொடுத்துருவாளே, நம்ம தானே அவளை பிடிச்சி தள்ளிவிட்டு கொன்னோம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யாவோட காலு தடன்னு ஆட ஆரம்பிக்குது. அப்போ அருண் நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐசு என்ன பேயறிஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நேராக தீபாவை பார்த்து, இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா பேயா வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம தீபா உருவத்தில் இருக்க கீதா அங்கேருந்து வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து, அத்தை எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமியை பார்க்குறதுக்கு ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக அபிராமியை பார்க்குறாங்க. அபிராமி ரொம்ப நேரமாக மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம் இப்போ தான் மேடம் கண் முழிச்சாங்க, அதுக்குள்ளேயும் தூங்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக கீதா கிட்ட, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா அதே மாதிரி பேசுங்க அப்படின்னு. இதை கேட்ட கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமி பக்கத்தில் உட்காந்து அபிராமியோட கையை பிடிச்சி, அத்தை உங்கள் தீபா வந்துட்டேன் கண் முழிங்க அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியை லைட்டாக கண் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அபிராமியை பார்த்ததோட அபிராமி வந்துட்டு தீபாவை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தீபா வந்துட்டியாம்மா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் வந்துட்டேன் த, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ எங்கே தான் போயிருந்த அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறத கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, நான் வந்துட்டு கோயிலுக்கு போயிருந்தேன், உங்களுக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன், எனக்கு எதுவும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு அபிராமியும் சரிம்மா நீ காணனத்தோட உனக்கு என்னமோ ஏதோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எதுவும் இல்லை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது தீபா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு டாக்டர் சொல்கிறாங்க, இதுக்கு தான் சொன்னேன் தீபாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு, தீபா வந்த பிறகு தான் பாருங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, என் மருமக போதும் நான் சரியாக வரத்துக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக அபிராமி கிட்ட, அம்மா கவலைப்படாதீங்க, அதான் தீபா வந்துட்டால, உங்களுக்கு இனிமேல் எதுவும் ஆகாது அப்படின்னு. அபிராமியும், இனிமேல் எனக்கு என்னப்பா ஆக போகுது, என் மருமக தான் வந்துட்டாலே அப்படின்னு. அபிராமி முகத்தில் சந்தோஷம் தெரியுது. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, அபிராமி மேடத்துக்கு சுலபமாக ஆப்ரேஷனை முடிச்சிடலாம், உங்களுக்கு இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போக போகிறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.